ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த ட்ரெஸ்ஸு நானாக ஸ்டிச் பண்ணது தான். பட் அதுக்கான வீடியோ வந்து என்னால் எடுக்க முடியல. என்கிட்ட ட்ரைபாட் கிடையாது. ஒரு கையில் ஸ்டிச் பண்ணி ஒரு கையில் சும்மா இந்த ஸ்டிச்சஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஃபுல் வீடியோலாம் எடுக்க முடியல. நான் ஸ்டிச் பண்ணுவேன், பட் எனக்காக மட்டும் பண்ணிப்பேன். கிளாஸஸ்லாம் எதுவும் நான் எடுக்கல. ட்ரைபாட் இருந்தால் மேபி எடுக்க தோணும் எனக்கு. வீடியோ எடுக்க முடியல, அதனால் எடுக்கல. இதுக்கான ப்ரூச் ஒர்க் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஜஸ்ட் சும்மா ஒரு கையில் பிடிச்சிட்டு இந்த வீடியோ கொஞ்சம் எடுக்க முடிஞ்சுது. அதனால் இது மட்டும் நான் எடுத்திருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ரெஸ் மெஷர்மெண்ட் எதுவுமே நான் இதில் எதுவும் சொல்லலை தான். நான் கிளாஸ் எடுத்திருந்தா அதெல்லாம் சொல்லியிருக்கலாம். அப்படியே மெஷர்மெண்ட் சொன்னாலும் நமக்கு புரிஞ்சிக்க முடியாது இல்லைங்களா? நம்ம ஸ்டிச்சஸ் பண்ணி சொல்லி கொடுத்தா தான் வந்து நமக்கு தெரியும். ஸோ இதில் எப்படி நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ப்ரூச் ஒர்க் அண்ட் ஹேங்கிங்ஸு எல்லாமே உங்களுக்கு நான் வீடியோஸ் போட போகிறேன். ஸோ அதையுமே வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து நான் பஃப் ஸ்லீவ் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நம்ம பேபிக்கு வந்து ஃப்ராகுக்கு மேலே நம்ம ப்ளீட் வைக்கிற அந்த சாரீ மாதிரி நாட் போடுவோம்ல பின்னாடி, அது மாதிரி எப்படி நான் ஸ்டிச் பண்ணேன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஹெட் போ வந்து நான் இதில் மேக் பண்ணியிருக்கேன். 2 செட்டு நான் போடுறேன் வீடியோ. ஒன்று வந்து கேரளா சாரியில் ஸ்டிச் பண்ணது, இன்னொன்று வந்து நார்மலாக நான் கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணேன். இது 2த்துக்கும் ஹெட் போ மேக் பண்ணி அதுக்கு ப்ரூச் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக ஒரு 5, 6 வீடியோஸ் மேபி. ஸோ உங்களுக்கு வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். இது எப்படி நான் வந்து ஸ்டிச்சஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். ஹெட் போ வந்து இது நான் கிளாத் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி தச்சு திருப்பி எடுத்துக்கிட்டேன். நம்ம சென்டரில் குட்டியாக ஹோல் போட்டுட்டு தான் நம்ம திருப்ப முடியும். இதை நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சஸ்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை தனியாக நம்ம ஹெட் போவாக நான் உங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்கல. ப்ரூச் ஒர்க்கில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நெட் கிளாத் வச்சு. ஸோ இது மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணி சொல்லிக் கொடுத்ததில்ல, அதனால் இது நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் மடிச்சுட்டு சென்டரில் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஹெட் பேண்ட் வந்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஜாயின் வந்து நமக்கு தெரியும். அந்த ஜாயினுக்கு மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஜாயின் வெளில தெரியாமல் இருக்கும். இதை வச்சு கவர் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ எலாஸ்டிக்லாம் எப்படி நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் குழந்தையோட ஹெட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 25 வருது அப்படின்னா, நீங்கள் அதில் ஒரு 4 இன்ச்சஸ் வந்து குறைச்சிட்டு எலாஸ்டிக் வந்து நீங்கள் கட் பண்ணி அந்த கிளாத்தை வந்து நீங்கள் 3/4 இன்ச் எலாஸ்டிக் வாங்குறீங்களோ, 1 இன்ச் எலாஸ்டிக் வாங்குறீங்களோ, அதுக்கேற்ற மாதிரி கிளாத்தை கட் பண்ணி மடித்து தைச்சிட்டு திருப்பிடுங்க. நம்ம நாட்லாம் திருப்புற மாதிரி தான் திருப்பிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எலாஸ்டிக்கை ஊக்குப்பின் வச்சு நம்ம வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த சென்டர் பாயிண்டில் இது மாதிரி ஹெட் போக்காக வைக்கிறோம் இல்லைங்களா, இந்த போ வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டர்ஃப்ளை ஒட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது இல்லைங்களா, நார்மல் க்ளூ, அதை வச்சு ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இது நம்ம எல்லாமே வச்சு ஒட்ட முடியாது. இதெல்லாம் வந்து B7000 க்ளூவில் மட்டும் நம்ம ஒட்ட முடியும். இதில் வந்து ஒட்டாது. இல்லை ஒட்டாது நமக்கு. ஏன்னா இந்த க்ளூ வந்து நம்ம குட்டி குட்டி பீட்ஸ்லாம் ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பட்டர்ஃப்ளை பீட்ஸு ஃப்ளவர் சீக்வென்ஸ்லாம் இருக்குதுன்னா நம்ம B7000 தான் யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். அது அப்படி தான் மூவ் ஆகும். நமக்கு அந்த வெளில வந்து ஒயிட்டாக தெரியுது பாருங்கள். ஸோ அதை நான் எடுத்துகிட்டு மறுபடியும் நான் B7000 வச்சு ஒட்டிட்டேன். இப்போ இந்த எட்ஜில் மேலே ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் 3 டாட் மாதிரி நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது டிசைன் கொடுத்துக்கலாம். அது ஃப்ளவர் சீக்வென்ஸு, லீவ் சீக்வென்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் ஒட்டிக்கலாம். இப்போ நான் இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் தான் ஒட்டிக்கிறேன். இந்த சைடு 3, அந்த சைடு 3. இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸு உங்களுக்கு எந்த இடத்துல ரேண்டமாக தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சுகர் பீட்ஸ் வந்து ஒட்டிக்கலாம். இல்லை குட்டி குட்டியாக பேர்ல் பீட் இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த 6லேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு பேர்ல் பீட் ஒட்டிக்கலாம். இல்லாட்டி 3 சுகர் பீட் வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கலர் காம்பினேஷன் கரெக்டாக பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நிறைய கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். என்னோடய சேனல் போய் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா கிளாஸோட ஃபீஸ் ஜஸ்ட் 99 மட்டும்தான். நீங்கள் எந்த கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் ஹேர் ஆக்சசரிஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு அதில் நிறைய டிசைன்ஸ் நான் சொல்லி கொடுத்துருவேன். டெரகோட்டா ஜுவல்லரி மட்டும் 149. அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஹெட் போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சென்டரில் வந்து நான் ஒயிட் கலர் பேர்ல் பீட் வந்து கோர்த்து சுற்றி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். நான் அது மாதிரி தான் ஸ்டிச்சஸ் கொடுத்தேன். ப்ரூச் ஒர்க்ஸில் நிறைய நான் டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இதை நான் சொல்லி கொடுக்காதனால ஷார்ட்டான இந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன்.
இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க பேபிஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு இந்த போ வந்து நம்ம கொஞ்சம் பெருசாக பண்ணும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you.